PSG மருத்துவமனையில் குழந்தைகள் உடல் பருமன் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிந்து அதை தீர்ப்பதற்கான பியர் சைல்ட் எனும் பெயரில் ஆலோசனை மையம் திறப்பு விழா மருத்துவமனை கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்த மையத்தினை கோவை கலெக்டர் கிராந்திகுமார் பாடி திறந்து வைத்தார். இந்த மையத்தின் மூலம் பள்ளி கல்லூரிகளில் 10 வயது முதல் 19 வயது வரையிலான உடல் பருமனானவர்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அவர்களுக்கு முறையான உடற்பயிற்சி, உணவு பழக்க வழக்கங்கள், பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஆலோசனைகளையும் வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் மருத்துவத்துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஜெயவர்தனன், இருதயவியல் துறை நிபுணர் ராஜேந்திரன், சர்க்கரை வியாதி நிபுணர் டாக்டர் செந்தில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெயவர்தனா, குழந்தைகள் மருத்துவத்துறை பேராசிரியர், PSG ஹாஸ்பிட்டல். இன்று PSG ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பேர்ல் கிளினிக், அதாவது குழந்தைகளுக்கான உடல் பருமன் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் கண்டறிந்து அதை தீர்ப்பதற்கான ஒரு கிளினிக் ப்ரோக்ராம் நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். இதை துவக்கி வைப்பதற்காக கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர் திரு கிராந்திகுமார் பாட்டீல் அவர்கள் வந்துள்ளார். குழந்தைகளுக்கான உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் 2 வகையானது. ஒன்று குழந்தைகள் எடை குறைதல், ஒன்று எடை அதிகரிப்பு. இந்தியாவில் இரண்டும் சம அளவில் உள்ளது. ஒரு பக்கம் நாம் குழந்தைகள் எடை கம்மியான குழந்தைகள் பார்க்கிறோம், இன்னொரு பக்கம் உடல் எடை அதிகமான குழந்தைகளை, அதாவது ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் பருமனான குழந்தைகளை பார்க்கிறோம். இரண்டுமே கெடுதல், குழந்தைகளின் வளர்ச்சிக்கு இரண்டுமே கெடுதல். இப்படி பள்ளிகளில் ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து எப்படி அதை தீர்ப்பது என்று செய்வதற்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஆரம்பித்துள்ளோம். இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், இயர்லி டிடெக்ஷன், குழந்தைகளை யார் எடை அதிகமாக இருக்கிறார்களோ, யார் எடை அதிகரிக்கிறதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதோ, லைக் ரொம்ப நேரம் செல்ஃபோன் பார்ப்பது, வீடியோ கேம் விளையாடுவது, உடல் உழைப்பு இல்லாதது, வெளியில் விளையாடாதது இருப்பது, இந்த மாதிரி சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாருக்கும் இருக்கோ அவங்களெல்லாம் ஸ்கூல் லெவலில் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு முறையான உடற்பயிற்சி, அறிவுறுத்தல் மற்றும் உணவு பழக்க வழக்கங்களை சொல்லுவதன் மூலம், ப்ளஸ் பெற்றோர்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது மூலமும் இந்த உடல் எடை பருமன் ப்ராப்ளத்தை சரி செய்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். உடல் உழைப்பினால் உடல் பருமனால் குழந்தைகளுக்கு 2 விதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஒன்று மருத்துவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது ப்ரெஷர் அதிகமாகிறது, சுகர் வர்றது, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது. 2வது, இதனால் செலவுகள் நிறைய அதிகமாக வியாதிகள் வருவதால் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிற செலவுகள் வருகிறது. உடல் பருமனாக இருப்பவர்கள் மற்றவர்களைப் போல் உழைக்க முடிவதில்லை. அவர்களுக்கு இறப்பு இயர்லி டெத்துன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 3-4 வருடங்களுக்கு முன்னதாக இறப்பு வந்து விடுகிறது. இதனால் அவர்களுக்கான எக்கனாமிக் இம்பேக்ட் அதுவும் அதிகமாகி இருக்கிறது. 3வது பாதிப்பு உடல் அதிகமாக இருக்கிற குளோபல் வார்மிங், அதாவது உலக வெப்பமயமாகுதல், அதுவும் அதிகமாகிறது. இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க நாம் உடல் பருமன் அதிகரிப்பை குழந்தைகள் அளவிலிருந்து ஆரம்பித்தால் மட்டுமே இதை சரி செய்ய முடியும்.